மும்பை விசஸ் பஞ்சாப் மேட்ச்சுங்க. சரியான ஒரு மேட்ச்சு. நேற்று மும்பை வின் பண்ணி அவங்க குவாலிஃபயர் ஒன்று போயிடுவாங்கன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். அந்த ஒரு டைமில் நம்ம பஞ்சாப் சரியான ஒரு மேட்ச் விளையாண்டு நேற்று உள்ள போயிட்டாங்கங்க. சூப்பரான ஒரு மேட்ச்சு, நல்ல ஒரு மேட்ச்சு. மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா போய்ட்டு ஹைலைட்ஸ் பாருங்கள். நம்ம பஞ்சாப் சூப்பராக அவங்கள 1-8 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அதை ஈஸியாகவே சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி அவங்க நம்பர் 1 தான் போக மாரி அந்த ஒரு செனாரியோ அந்த ரன் ரேட்லாம் சூப்பராக வச்சுருந்தாங்க. அவங்க ஜெயிச்சாலே டாப் 1ங்கிறது தான் கன்ஃபார்மில் இருந்துச்சு. அதுதான் பண்ணி அவங்க குவாலிஃபயர் 1க்கும் ப்ரொமோட் ஆகிட்டாங்க. இப்போ அடுத்து அவர் மும்பை வந்து எலிமினேட்டர் ஆடி தாங்க ஆகணும். அதுதாங்க ரூல்ஸு. நான் நேற்று போன வீடியோலேயே ப்ரீவியஸ் வீடியோலேயே சொன்ன மாதிரி எலிமினேட்டர் அவங்க யார் தூக்குறாங்களோ அவங்க ஆடி தான் ஆகணுங்கிறது ரூல்ஸு. இன்றைக்கி நடக்கக்கூடிய எல்எஸ்ஜி விசஸ் ஆர்சிபி மேட்ச்சில் எல்எஸ்ஜி ஆர்சிபியை பீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒருவேளை செகண்ட் பொசிஷனில் உள்ள ஜிடி அப்படியே குவாலிஃபயர் 1க்கு ப்ரமோட் ஆவாங்க. ஆர்சிபி எலிமினேட்டர் ஆடுவாங்க. சப்போஸ் ஆர்சிபி ஏதாவது மிராக்கிள் பண்ணி இந்த மேட்ச் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஆர்சிபிக்கு ஒரு குவாலிஃபயர் 1 சான்சஸ் இருக்குது. அவங்க கண்டிப்பாக கப் அடிக்கிறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேஸ்லுட் டீமுக்குள்ளே வந்திருக்காருங்க. மறுபடி நம்ம சுஸ்டிக் சிக்காரா மயங்க அகர்வால் பதிலாக விளையாடுவாருங்கிற மாதிரி ஒரு ரூமர்ஸ் போயிட்டு இருக்குது. இது எந்தளவுக்கு அஃபிஷியல்னு தெரியலை. சூப்பரான ஒரு மேட்ச் பார்க்கலாம். நம்ம டீம் டேவிட்டும் வந்திருக்காரு. ரொமாரியோ ஷெப்பர்டும் இந்த மேட்ச் ஆடுவார். கண்டிப்பாக டீம் நல்லா இருக்கும். நம்ம லுங்கி இங்கிடி அவர் ஆல்ரெடி போயிட்டார் டீமை விட்டு. புவி எஸ்தயால் ஹேஸ்லுட் சூப்பரான அந்த ஒரு காம்போ மறுபடியும் வந்திருக்கு. இது ஒரு வின்னிங் காம்போன்னே சொல்லி ஆகணும். அதே இல்லாமல் அவே மேட்ச்சில் ஆர்சிபி வின் பண்ணியிருக்காங்க. போன மேட்ச் அவே மேட்ச் தானே ப்ரோ அப்படின்னீங்கன்னா, போன மேட்ச் அவே மேட்ச் தான். ஆனால் ஆர்சிபிக்கு அது ஹோம் மேட்ச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹேஸ்லுட் டீமில் இல்லாதது ஒரு மிகப்பெரிய ப்ளோ. அதனால தான் 230 போனாங்க. அது மட்டும் இல்லாமல் டீமில் சில இன்ஜூரிஸ், முக்கியமாக டிம் டேவிட் இன்ஜூரி, ரொமாரியோ ஷெப்பர்ட் ஃபஸ்ட்டு பால் கேட்ச் கொடுத்தது, ரஜத் பட்டிதார் மயங்க அகர்வால் ஃபார்ம் அவுட். இதெல்லாம் ரொம்ப கேள்விக்குறிங்க. இன்றைக்கி மேட்ச்சில் வின் பண்ணுவாங்களா வின் பண்ண மாட்டாங்களா என்ன ஆகும் என்னங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். யார் அந்த குவாலிஃபயர் 1 ஆட போகிறா, யார் எலிமினேட்டர் ஆட போகிறா என்னங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ டக்குன்னு வந்துடும். ஓகேங்களா? ஓகே கைஸ், பாய், டாட்டா, பை, see you.